வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக வந்து நம்ம உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பதப்படுத்தப்பட்ட பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பதப்படுத்தப்பட்ட பச்சரிசி மாவுனா எல்லாருக்கும் தெரியும். அதாவது பச்சரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு ஃபேனுக்கு அடியில் காய வச்சு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போதே நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி ஜலிச்சு அதை வந்து மாவாக எடுத்து, அது வந்து பச்சை மாவு, அதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து கோல மாவு பக்குவத்துக்கு வறுத்துக்கிறணும். வறுத்து அதை ஜலிச்சு நம்ம எடுத்து வச்ச மாவு தான் இது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் அதிரசம் எள்ளு சீடை ரெசிபி ஏற்றிருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. அதில் யூஸ் பண்ணது வந்து பச்சை மாவு. அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிற மாவு இது. அப்புறம் வந்து உளுந்து மாவு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து மாவு. எப்படின்னா நல்லா செவக்க வறுத்துக்கிறணும். உளுந்தை நல்லா வெறும் வானலில் வறுத்துட்டு அதையும் நம்ம பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்க உளுந்து மாவு. 1 கப்புக்கு 4 ஸ்பூன் வந்து உளுந்து மாவு எடுத்துக்கிறோம். தேங்காய் துருவல் வந்து கொஞ்சோண்டு தேவையான அளவு, 1 கைப்பிடி அளவு. இதுக்கு வந்து பட்டர் வந்து அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். பட்டர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு பட்டர், பெருங்காயத்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணீர். இப்போ எடுத்து வச்ச எல்லா பொருளையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோம். பச்சரிசி மாவு, உளுந்து மாவு, தேங்காய் துருவல், பெருங்காயத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு அந்த பட்டர் எடுத்து வச்சோம் பாருங்கள், அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்து நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்ற வேணாம், இந்த பட்டரை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து உருக்கணும்னு அவசியம் இல்லை, ரூம் டெம்பரேச்சரில் வச்சா போதும். இந்த மாதிரி நல்லா எல்லா மாவுலேயும் அந்த பட்டர் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பிணைஞ்சிக்கிறணும். இப்போ எல்லா பட்டரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நல்லா கெட்டியாக பிணையணும் மாவு. இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு பிணைஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். இது எப்படின்னா மாவு கெட்டியாகவும் இருக்கணும் சொன்ன மாதிரி, அதே மாதிரி கரெக்டான ரவுண்டுன்னு தேவையில்லை. சும்மா வந்து அப்படியே உருட்டி கையில் அப்படியே உருட்டி போட்டால் போதும். ஏன்னா வந்து இது வந்து உப்பு சீடை சில பேருக்கு வந்து வெடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டான ரவுண்டாக வர அளவுக்கு உருட்டணும்னு அவசியம் இல்லை. இப்படி சும்மா அப்படி உருட்டிட்டு அப்படி போட்டுக்கலாம். ரஃப்பாக உருட்டி அப்படியே போட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் வந்து இந்த சத்தம்லாம் இருக்காது, மற்றதெல்லாம் வர மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்து கலர் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். நம்மளுக்கு ஒன்று எடுத்து சாம்பிள் சாப்பிட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டுக்கிறோம். இப்போ எல்லா உருண்டையும் போட்டாச்சு. போட்டோடனே கரண்டியை வச்சு நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு சீடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர் வந்து இந்த கலர் தான் கரெக்டான கலரு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். சத்தம் அடங்கின பிறகு நம்ம எடுக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நம்மளாக பார்த்து கரெக்டாக எடுத்துடணும். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான உப்பு சீடை சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அங்கங்கே இந்த மாதிரி வாய் வந்து வெடித்தது மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த உப்பு சீடையை வந்து எல்லோரும் உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செஞ்சு சாமி கும்பிடுங்க. அதே மாதிரி நான் அதிரசம், முறுக்கு, எள்ளு சீடை இந்த ரெசிபியும் ஏற்றிருக்கேன், அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.